ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும், அதுக்கு தான் இந்த வீடியோக்கு வந்தேன். இந்த பழம் பார்த்தீங்களா? இந்த பழம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பழம் பேர் கமெண்ட் சொல்லுங்கள், சரிங்களா? யார் யாருக்கு தெரியும், யார் யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியலங்கிறது பார்ப்போம். இந்த பழம் வந்து நான் சீவிங் காட்டுறேன். இது என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பழம் கிராமத்து சைடு காட்டு பக்கம் போனாவே நிறைய கிடைக்கும். இந்த பழம் டவுன் பக்கம் போனோம்னா இந்த பழம் வந்து 3 கொடை. இந்த ஒரு பழம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் சீ காட்டுறேன். இந்த பழம் வந்து ஒரு பழத்தில் 3 இருக்கும், 2 இருக்கும். பாருங்களா, இந்த இதில் பாருங்கள் 3 இருக்கா. இந்த கொடை மசியோனை இதெல்லாம் 2 இருக்குது. இந்த 3 கொடை இது பழங்கிறது 20 ரூபாய்க்கு தராங்க இந்த வெய்ய நேரத்துக்கு. இங்கேருந்து காட்டில் இருந்தால் ஒன்று வந்து தராங்க, ஆனால் 3 வந்து 20 ரூபாய்க்கு தராங்க. உங்கள் ஒரு சைடு என்ன ரேட்டு போகுது, என்ன விலைக்கு விற்கிறாங்க, எத்தனை பழம் கொடுக்குறாங்கன்னு கமெண்ட் பண்ணி, சரிங்களா? இதில் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எனக்கு பாதிச்சு. இது எதுனா, இந்த குழந்தைங்க இருக்குல்ல, இந்த 11 மாதம் 4 மாதம் குழந்தைங்க, குறிப்பிட்ட குழந்தைங்க கை குழந்தைங்க இருக்குல்ல, அதோட சின்ன குழந்தைங்கள பெரிய குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூட்டு கொப்பளம் சின்னதாக பொறியாக வரும். கழுத்தில் இந்த வேர்க்குரு கொப்பளம் மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, இது வந்து வாங்கி நம்ம தேய்ச்சி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு தேய்ச்சோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அது அப்படியே ஹீட் அமைக்கிடும் இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா சூடு பிடிச்சா வயிறு வலிக்கும், எல்லாமே பண்ணும் குழந்தைங்களுக்கு. அது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதனால் வந்து சூடு பிடிச்சா மட்டும்தான் இந்த ஹீட் கொப்பளம் எல்லாமே வரும். நம்ம இதை தேய்ச்சோம்னா, ஏன்னா உள்ளு கொடுக்க தேவையில்லை, இதை வந்து மேலே தேய்ச்சோம்னா ஹீட் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு குறைஞ்சிடும்பாங்க இந்த பாட்டு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து எனக்கு தெரியும், இதுக்குள்ள என்ன வேறு என்ன நன்மைகளுக்கு நிறைய இருக்குது, எனக்கு வேறு எதுவும் தெரியல. இது அதிகமாக சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஊர் சைடு என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ, பாய்.